ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்னைக்கு வந்து ஜெய் விசாகனோட பிறந்த நாள். காலையிலே வந்து ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு கேக்கிங் ஒரு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் ரொட்டீனாக எடுத்துக்கலாம். அப்படியே அதோட காசு வேணுமா? சூப்பராக இருக்கு அம்மா சத்தா அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. அவந்தி குட்டி இங்கே வா சாமி. மா மா அவந்திக்கா தூக்குமா. அவந்திக்கா அப்படி அந்த கையில பிடிங்க. நல்லா இருப்படா, நல்லா வருவடா. செல்லம் நல்லா சரி சரி. ஆண்டவரே நன்றிப்பா நன்றிப்பா. தங்க பிள்ளைய பற்றிருக்க ஆண்டவர் நல்ல தோத்தோடு பாருமா. ஆண்டவரே ஆண்டவா தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்க பிள்ளைடா. தங்க பிள்ளை வாழ்க்கை வாழ்க்கை அவர்கிட்ட போறதுக்கே தான் இருக்கா. நல்லா வருவடா நல்லா வருவடா. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டோம். ஆசிரமத்துலேருந்து வந்ததே வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பொறுமையாக இருந்து கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அதனால் லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு திரும்பி 12 ஆயிடுச்சு மணி. இப்போ தான் நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறோம். நான் விசாகன் மாமா அப்புறம் தம்பி சதீஷ் தம்பி. தம்பி தான் எந்த தம்பியை நினச்சிக்காதீங்க. ஆட்டோ ஓட்டுறாரு. எல்லாரும் நாங்கள் வந்து போகிறோம். ஏன் அம்மா பிரியங்கா வரலன்னா அவங்க வந்து வீட்டில் சமைக்கணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம்ன்றதுனால இன்னைக்கு வந்து நான்வெஜ் இல்லை, வெஜிடேரியன் தான். அதனால அவங்க சமைக்கணும்னு இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வந்துட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னா பிராட்டி ஊர் பக்கத்தில் வந்து ரெட்டமலை கோவில் இருக்குது. அதுக்காக தான் வந்தோம். சரி வர வழியில் காலையில எல்லாம் பொங்கல் சாப்பிட்டோமா, அதனால் மதன் இருக்குது. அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ குடிச்சிட்ருக்கோம். டீ வாங்க போயிருக்காங்க. இதுக்குள்ளார தான் போகணும். சாரி காட்டுறேன், அங்கிட்ட வந்து காட்டுறேன். ஆனால் நான் ஏற்கனவே வந்து இந்த கோயிலுக்கு எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் ஒன் சைடு பார்க்கும்போது என்னென்னா அப்பாவும் இல்லை, சரணும் இல்லை, அப்புறம் அம்மாச்சி தாத்தா இல்லையா, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன தான் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க இல்லாத ஒரு மாதிரி இருக்கா. அதுதான் பாப்பா அடுத்த வருஷம் யார் எப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் நினச்சித்தம்மா எனக்கு டீ கொடுத்துட்டாரு. எங்கே உனக்கு டீ போடுறாங்க இல்லை? ரஞ்சிதம் ஒரு டைலாக் விட்டாரு, பொங்கல் சாப்பிட்டு வந்தேன்னா தூக்கம் வருது அப்படின்னு. நானும் வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஃபோனை எடுக்கும் போதெல்லாம் அவர் வந்து முழிச்சிடுறாரு. இல்லைனாலுமே வண்டியில் எங்கே போயிட்டாலும் நல்லா தூக்கம் போட்டுருவாரு. இதில் இப்போ வந்து என்ன பண்ணுறது, நல்லா இயற்கை காற்று இங்கிட்டு அடிக்குது இங்கிட்டு அடிக்குது. பொங்கல் சாப்பிட்டது வேற அப்படியே செம்ம தூக்கம் வந்துச்சு. சூப்பராக இருக்குது டீ. பட் என் கையில் இஞ்சி டீ. ஏன்னா அவர் தூக்கத்துக்காக இஞ்சி டீ. செம்ம தூக்கம் வந்துச்சு. விசாகன் வந்துட்டு தூங்குறான். ஆனால் என்னென்னா நான் பவுடர் டப்பாவை எங்கே வச்சேன்னு தெரில. அதனால் மையம் அதுக்குள்ளே தான் இருக்குது. பிள்ளைக்கு இன்றைக்கி மை வைக்க முடியல வேற. ஆனால் காஜல் கண்ணுக்கு வைக்கிற காஜலை தூக்கி காலில் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு வந்தாச்சு. என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? நாங்கள் வந்துட்டு வெத்தலை வந்து வாங்காமல் வந்தாச்சு. மறந்துட்டு நேற்று அவசரத்தில். சரி இங்கே வந்து வாங்காமல் இருக்கக்கூடாதே அப்படின்ட்டு வாங்கினா ரேட்டு அள்ளி போட சொல்லிட்டாங்க எங்களுக்கு.
வேணாம் சாமி, அது வேண்டாம். கோயில் அப்படி தானே இருக்கும். ஆமாம், இது வந்து மஞ்சள், இதுலேயே 12 போட்டுருக்கு. மஞ்சள், குங்குமம், அப்புறம் வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், சுருட்டு, இது மட்டும் வாங்கினோம். ஆனால் மாலை வந்து நாங்கள் வந்து எப்பவும் வாடிக்கையாக வாங்குறவங்கக்கிட்ட சொல்லி வாங்கியாச்சு. அது ஒன்றும் இல்லைடா சாமி, அது அங்கே வந்து சாமியெல்லாம் கழுவிட்டு இருக்காங்களா ஏதோ, அதனால் நீ கொண்டு மாலை. இரு இரு இரு, அங்கே பாரு அங்கே பாரு. விநாயகருக்கு தட்டு ரெடி. இந்த விநாயகர் பாருங்க விசாகன். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு மாலை. சாமி கும்பிடு விசாகன். அண்ணன் மணி அடிக்காங்க பாரு. விசாகன் சாமி கும்பிடு. அடுத்தது வந்து எடுக்க வந்துட்டோம். அடுத்ததுன்னா மழைக்காளியா, அதுக்கு வந்துட்டு போகிறோம். விசாகனை பாருங்கள். இங்கிட்ட வந்து பேச்சாய்க்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாமா? வழக்கம் போல் நாங்கள் நடந்து போகிறோம். ஏன் விசாகன்? இப்போ வந்து அங்கிட்ட வேட்டை கருப்பு. என்ன சொன்னோம், ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்க மாதிரியே இருக்க. நாங்கள் வந்து மேலே காளிக்கு போயிட்டு அப்படியே நாகம்மாவுக்கு வந்து பால் மூட்டை வச்சுட்டு பூ வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் கீழே போக வேண்டியதுதான். பூ எல்லாம் போட்டாச்சு, ஒரே நெட்டுக்காக வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. அப்புறம் இந்த சாமிக்கு வந்து மாலை. சாமி கும்பிட்டு முடிச்சு கீழே வந்தாச்சு. கடைசியாக வந்து நம்ம ஒண்டிக்கருப்பு, ஒண்டிக்கருப்பு, நீலம் கருப்பு, பெரியண்ண சாமி 3 அதில் இருக்காங்க. இது வந்து நீலமோகன் சாமி. அதில் போட்டிருந்ததை தம்பிக்கு எடுத்து கொடுத்தாங்க, அதனால் போட்டு விட்டாச்சு. டாய் இங்கே ரஞ்சித்து வாயில் வைக்கிறான். அப்பட கொடு. போதும். இங்கே வந்து எங்கள் பெரிய மாமா வந்துட்டு விசாகன் பிறந்த நாளுக்காக அம்மா நல்லா இருக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காங்க. அன்னதானம் இங்கே ஒரு அண்டாவில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு அண்டா இருக்குது. எங்கள் பெரிய மாமா இவெல்லாம் ரஞ்சிதம்மா போட்டுட்டு இருந்தாங்க. விசாகனை ரஞ்சிதம்மா சாப்பாடு சூடாக இருக்கனால பெரிய மாமா போடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து திரும்பி சாப்பாடெல்லாம் போட்டு நாங்களும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கடைசியில் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு. அதனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து சித்தி கேக்கு வெட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து அத்தை, விசாகனுக்கு அத்தை ஒரு கேக் வெட்டியாச்சு. மொத்தம் காலிலேருந்து விசாகனுக்கு 2 கேக்கு வெட்டியாச்சு. சித்தி கொடுத்த கிஃப்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு 5 மணிக்கு மேலே வந்து அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம். பாதி அக்காவின் சமையல், பாதி சாதனா லைஃப் ஸ்டைல் எல்லாம் கலந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.